இன்றைக்கி நம்ம ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் அனிமி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமி பேர் வந்து லவ் ஆஃப் கில். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா தான் கட்டுறாங்க. அங்கே அது கன் ஷாட் சவுண்டு கேட்குது. பார்த்தா காரில் 2 பேர் புல்லட் வாங்கிட்டு செத்துருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தரை சுட்டுட்டு ஹீரோ திரும்புகிறான். இவன் தான் ஹீரோ. திரும்பிட்டு ஹீரோயினியை பார்க்குறான். இவதான் நம்ம ஹீரோயினி. பார்த்துட்டு சொல்கிறான், இப்போ நம்ம 2 பேருக்குமே புல்லட் இல்லையே, அப்போ 2 பேரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை தூக்கி வீசிட்டு வேகமாக அல்ட்ட ஓடி வர பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுறா, கோட்டுக்குள்ளே இன்னொரு கன்று வச்சுருக்கா, அதை எடுத்து சுடுறா. ஆனால் அதுலேருந்துலாம் விசையிறான். மேலே கீரல் மட்டும்தான் படுது. வந்து ஹீரோயினி கையை முறுக்கி கன்னை தள்ளி விட்டுட்டு இவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான், யார் நீ, உன்னை முன்னே இந்த பக்கம் பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஓ, நீ தான் பவுண்டி ஹண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை முன்னாடி பார்த்தது இல்லையே, ஒரு வேளை புதுசாக வேலைக்கு வந்திருக்கியோ, இது மாதிரி ஆபத்தான வேலைக்கெல்லாம் வந்திருக்கிய, அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் எடுத்து இவள்கிட்ட பேரை கேட்டுகிட்டு இருக்கான். உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கான். அவள் பார்த்துட்டே இருக்கா. இன்னும் உனக்கு புரியலை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குமா, என்னை வந்து எப்போதுமே கொலை பண்ணுறதுக்கு பவுண்டி ஹண்ட்ரஸ்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி ஒரு அழகான பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைமே இருக்காது தெரியுமா, அதனால தான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவளை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, இதோட ஒரு விதியாக கூட இருக்கலாம், நம்ம 2 பேரும் சந்திக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, உன் பேர் என்ன அப்படின்னு திருப்பி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி தான் கட்டுறாங்க. சிட்டிக்குள்ளே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்போ யாரோ அவளுக்கு கால் பண்ணுறாங்க. யாரான்னு சரி எடுத்து பார்த்தா அது வந்து இவளோட பாஸ் தான். ஃபோன் அடித்து கேட்குறாது. ஷாட்டோ, இவளோட பேர் ஷாட்டோ. எங்கே போனேன் நீ பட்டுக்கும் இஷ்டத்துக்கு போகாதான்னு சொல்லியிருக்கேன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவளாக பார்த்துட்டு, என் ஃபோனில் வந்து பேட்டரி சார்ஜ் கம்மியாக இருக்குது, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு வச்சிடுறான். வச்சோன்னே அவர் ஆஃபீஸில் கத்திக்கிட்டு இருக்காரு, இந்த பண்ணி என்ன இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அசிஸ்டன்ட் சொல்கிறான், இப்போயும் அவள் வந்து நீங்கள் சொல்கிறதே கேட்கலையா, நீங்கள் தான் அவள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டீங்க, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறவங்களோட பொண்ணாச்சில்ல அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அதுக்கு இந்த அசிஸ்டன்ட் கேட்குறான், அப்படிப்பட்ட அவள் ஏன் வந்து பவுண்டி ஹண்டரானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். உடனே இவர், நான் அதை பற்றி கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் இந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், இந்த மாதம் மட்டும் அவங்க சூப்பராக வேலை பார்த்துருக்கா, 2 பேரை செக்யூர் பண்ணியிருக்கா தனியாகவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவளுக்கு பேக்கப்புக்கு யாரும் டேஞ்சரஸாக ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ சூப்பராக வேலை பார்க்குறாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். நியூஸில் கட்டுறாங்க. நியூஸில் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம நாடு என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னே தெரில, இப்போ வந்து மாஃபியாஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டாங்க, அவங்க யாரெல்லாம் பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய பவுண்டிஸ் வச்சு அவங்கள பனிஷ் பண்ண நினைக்கிறாங்க. அதை வச்சு இந்த பவுண்டி ஹண்டர்ஸ்லாம் கம்பெனி இருக்குல்ல, அவங்க எல்லாரும் ப்ராஃபிட் பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி நம்ம கவர்மெண்ட் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினே கட்டுறாங்க. அவள் வந்து ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அப்படியே அடுத்து அவளோட டார்கெட்டை தேடிட்டு நடந்து வந்துகிட்ருக்கா. அப்போ பார்த்தா அவளுக்கு ஒரே மெசேஜாக வருது, எங்கே இருக்க, என்ன பண்ணுற, அடுத்து உனக்கு எப்போ வெக்கேஷன், ஃபுட்டுக்கு எங்கே போகலாம், நான் ஒரு புது ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு. யார்கிட்ட ஹீரோ தான் இப்படி மெசேஜ் அனுப்பி சொல்ல பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் நைட்டு போல் எங்கேயே போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோ தான் வந்துகிட்டு இருக்கானா. இவன் பார்த்துட்டு உடனே கன்னை எடுத்து கட்டுறா. அவன் வந்து பாரு, எதிர்ச்சியாக நம்ம மீட் பண்ணிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மறுநாள் பார்த்தா ஹீரோயினி பின்னாடியே சுற்றி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா ஹீரோயினிக்கு ஃபோன் அடித்து தொல்லை பண்ணுறது. ஹீரோயினி பிடிக்க வேண்டிய டார்கெட்டை இவன் பிடிச்சி கட்டி வச்சுருக்கான். இவளுக்காக இப்படியே பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினி வந்து கண்டுக்கவே இல்லை. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து அவள் பாஸ் கூட வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா இவன் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சி வச்சுருக்கான். அடுத்து இவன் பிடிக்க வேண்டிய டார்கெட்டை இவன் பிடிச்சி கட்டிப்பிட்டு வச்சு, உனக்கு இன்ட்ரெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் கண்டுக்கவே இல்லை. அதேமாதிரி இந்த ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க பாஸும் ஹீரோயினியும். இங்கே வந்து பார்த்தா அங்கே இருக்க ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுத்து கட்டுறாரு. இவனை தான் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா ரியாங், நம்ம ஹீரோவை தான் கட்டுறாரு. இவன் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆள், இவனை முடிச்சிருங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, அதுக்குள்ளே அவன் உள்ளே போய் ஒரே நைட்டில் 18 பேரை கொன்று லீடரையும் கொண்டுட்டான். அவன் அவ்வளோ டேஞ்சரஸான ஆள். அதோட ரீசெண்டாக எங்கள் டீல்ஸ்லையும் அவன் தலையிடுறான், 4 பேரை கொண்டுட்டான். இவனை வந்து கொல்றதுக்கு நிறையா கம்பெனி வந்து பவுண்டி செட் பண்ணியிருக்காங்க, ஆனால் நாங்கள் அதை விட அதிகமாக கொடுக்குறோம், அதனால இந்த டீலை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பாஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். பாஸ் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு அப்புறம் ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்திருக்காரு. அங்கே தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி நான் அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நிறையா ரூமர்ஸு, அவனை வந்து நிறைய ஆர்கனைசேஷன் வந்து முடிச்சுக்கட்டணும்னு பார்க்குறாங்க, அவ்வளோ டேஞ்சரஸான ஆள் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினி கேட்குறான், இந்த டீலை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி. உடனே அவர் சொல்கிறாரு, நல்லா பணம் வரும்னா, இருந்தாலும் ரொம்ப ஆபத்தாச்சே, சரி அதோட நீ இந்த வேலையில் எதுவும் தலையிடாத, அவனை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினி சொல்கிறா, இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. சொன்னானே பாஸ் சொல்லிகிட்டு இருக்காரு, இது மாதிரி நீ யங் லேடி, உனக்கு இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஆபத்து இருக்கும் தெரியும், நீ வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம்ல, ஏன் இந்த வேலையில் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அப்போ அவருக்கு கால் வந்துடுது ஒய்ஃப்ட்டேருந்து. சார் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்போ பார்த்தா ஹீரோ பின்னாடி தான் உட்காந்துருக்கான்.
இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப போர் அடிச்சுது, எம்மா நேரம் வெயிட் பண்ணுறது, வா உன்கிட்ட வந்து நான் தனியாக பேசணும், வேறு எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினியும் ஜூஸ் கடைக்கு தான் வந்து இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்கிறான், இங்கே ஜூஸ் சூப்பராக இருக்கும், வந்து உட்காந்து குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினி வந்து இவன் அமுச்சு விட்ட வீடியோ கட்டி கேட்குறான், இவன் தான் என்னோட டார்கெட்டு, இவனை வந்து நான் திருப்பி ஆகணும்னா உனக்கு என்ன டீல் வேணும், என்ன டீல் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவன் பார்த்துட்டு இப்போல்லாம் நல்லா தான் பேசுகிறேன், நான் ஃபோன் அடித்தா தான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு டீலா அதெல்லாம் அவன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவன் அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினிக்கும் வந்தது, அப்போ உனக்கு என்ன தான் வேணும், எதுக்கு நீ என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க, என்னை வச்சு கேலி பண்ணிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துறா. உடனே ஹீரோக்கும் வந்துடுது, எந்திரிச்சிட்டு அவள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான், என்ன மாதிரி ஒருத்தர் உனக்கு திருப்பி கிடைக்கவே மாட்டாங்க, இப்படி சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள், அதனால எனக்கு தேவையில்லை, நீனே என் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினிக்கும் வந்துடுது, அவ்வளோதான் டேபிளெல்லாம் உதச்சி விட்டு ஹீரோ வந்து அந்த ஷாக் கொடுக்குற இதை வச்சு கொடுக்கலான்னு போகிறப்ப ஹீரோ வந்து பிடிச்சிட்றான், அவன் கையை பிடிச்சிடறான். அவன் எவ்வளோ பெரிய ஆள், இவளால் என்ன பண்ண முடியும், பிடிச்சிட்டு சொல்லிகிட்டு இருக்கான், நீ இது மாதிரி என் கூட சண்டை போட்டால் நானும் அவன் கூட சண்டை தான் போடுவேன், நீ ஒன்றும் காயப்பட வேணாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படி ஹீரோயினியும் கொஞ்சம் அமைதியாகிறா. அப்போ தான் சொல்கிறான், டீல் தானே, இந்த 24 டிசம்பர் வருது இல்லை கிறிஸ்மஸ் அன்றைக்கி நீ என் கூட டேட்டுக்கு வரணும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினியும் மறைச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போ இங்கே ஹீரோ தான் கட்டுறாங்க, ஒரு இடத்துல மூஞ்சி கழுவிட்டு வெளில வரான். அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அந்த காசு கொடுத்து பொண்ணுங்கள்ட்ட போவாங்களா அது மாதிரி தான். அந்த பொண்ணு சொல்கிறான், என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கே, இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் வந்து கேட்காம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிகிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு யாருக்கோ ஃபோன் அடிக்கிறா விறுவிறுன்னு. நம்ம ஹீரோ வேகமாக போய் கன் எடுத்து அந்த டோரில் ஒரு சுடு, பார்த்தா இவன் ஃபோன் அடித்தது வெளில இருந்தவனுக்கு தான் ஃபோன் அடிச்சிருக்கான். அங்கேருந்து ரிங்கு வருது. ஹீரோ வந்து அவன் வெளில இருக்கு தெரிஞ்சு தான் சுட்டிருப்பான். அந்த பொண்ணா அரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா ஹீரோவையே. அப்போ தான் இங்கே கட்டுறாங்க, ஆஃபீஸில் வந்து அசிஸ்டண்ட்டும் பாஸ் மட்டும் இருக்கான். அசிஸ்டண்ட் வந்து அந்த பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி அதை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாஸ் பார்த்துட்டு இருக்காரு. இதில் வேறு அசிஸ்டண்ட் சொல்கிறான், இன்றைக்கி போய் ஹீரோயினி லீவ் போட்டாலே எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, உங்கள் கூட போய் கிறிஸ்மஸ் கொண்டாடணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். பாஸும் பார்த்துட்டு இருக்காரு. உடனே சொல்கிறான், சரி நம்ம வேணா ஒரு கேக்காச்சும் வாங்குவோம் கிறிஸ்மஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். பாஸும் சரி வேலை முடிச்சுன்னு நம்ம போய் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஹீரோயினியை கட்டுறாங்க. ஹீரோ தான் டேட்டுக்கு வர சொல்லியிருக்கானா, ஹீரோயினியும் அதே மாதிரி வந்துடுறான். ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் உன்னை 3 மணிக்கு வர சொன்னால் 4 மணிக்கு வந்திருக்கேன், எவ்வளோ லேட்டு, நான் உன் மேலே கோவமாக இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி திரும்பிடுறான். உன்னை ஹீரோயினி சொல்கிறான், இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, சரி நான் உன்னை வந்து கோவப்படுத்திட்டேன்னா அதனால நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவப்பாட்டுக்கு விறுவிறுன்னு போகலாம். ஹீரோ பின்னாடி ஓடி வரான். எனக்கு தெரியும் நீ வேணுக்குன்னு தானே லேட்டாக வந்தேன், அப்போ தான் நான் வந்து கிளம்பி போயிருப்பேன்னு நினச்சிருப்பேன், அதானே, ஆனால் நான் போகல பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க ஸ்ட்ரீட்டில். அப்போ வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பை வந்து ஹீரோ பார்க்குறான். பார்த்துட்டு, உனக்கு ஜுவல்லரிலாம் போட பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே விறுவிறுன்னு ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினியோட காதை பார்க்குறான். அதில் வந்து அந்த தோடு போட்ட தடையம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு, நான் கூட பயந்துட்டேன், நல்ல வேலை நீ ஜுவல்லரி போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தோடெல்லாம் போடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஒன்று ஹீரோயின் சொல்கிறான், இல்லை நான் போடலாம் மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி 2 பேரும் நடந்து போய்ட்டு ஒரு பேக்கரிக்கு வந்துடுறாங்க. எந்த கேக் வாங்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒன்று ஹீரோயின்ட்டு கேட்குறான், உனக்கு எந்த கேக் வேணும் வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு மூஞ்சி திருப்பிக்கிற அவப்பாட்டுக்கு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்திருந்தா ஹீரோயினி பாட்டுக்கு வேகமாக நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், மெதுவாக போன்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டா. உடனே இவன் சொல்கிறான், அப்படின்னா இதெல்லாம் டேட்டாக கணக்கு எடுத்துக்க முடியாது, இன்னொரு நாள் புதுசாக தான் நம்ம டேட் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கிட்டே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவன் கூடயே ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கும் அவன் கடை வந்ததில்லை, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானா. ஒன்று ஹீரோயினி சொல்கிறான், இப்படி நீ வெட்ட வெளியில் நடந்து போறியே, உனக்கு தானே ஆபத்து, ஏன்னா நிறையா வந்து ஹண்டர்ஸ் இவனுக்காக காத்துட்டு இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோவும் பார்த்துட்டு, நீ சொல்கிறது சரி தான், சரி வா ஹோட்டல் போகலாம், ஒரு சூப்பரான ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கேன், டின்னரும் நம்மளுக்கு அங்கேயே வந்துடும், டெசர்ட்டுக்கு இந்த கேக் இருக்குது, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயினி, நாளாக வரல நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விறுவிறு நடந்து போகலாம். இவன் கூப்பிட்டு பார்க்குறா, கண்டுக்க மாட்டான். இவன் சரியாக வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்றான் அவளுக்கு. அந்த மெசேஜ் பார்த்தோன்னே ஹீரோயினியும் டின்னருக்கு போக ஒத்துக்கிறா. 2 பேருமே டின்னருக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் பார்த்தா இவன் என்ன அனுப்பிச்சி விட்ருக்கான்னா, காலையில் கூட ஒருத்தவனை சுற்று பண்ண ஒரு பொண்ணுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருக்கான். இவளோட அடுத்த டார்கெட் இவன் தானா, அந்த செத்து போனவன் தானா, அதனால தான் இவன் வந்து சுட்டுருக்கான் அவனை. அதான் சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோ, பார்த்தியா இவன் வந்து இவனோட லவ்வரே இப்படி தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான், இவனெல்லாம் இப்படி பொண்ணு பக்கத்தில் தப்பே இல்லை, உன்னோட டார்கெட் இவன் தானே, இதான் நான் வந்து உனக்கு கொடுக்குற இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினி பார்த்துட்டு சொல்கிறா, எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை, நீ எதுக்கு எனக்கு உதவி செய்கிற, உனக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரில அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்லிகிட்டு இருக்கா. உன்னை ஹீரோ சொல்கிறான், நான் வந்து எதுவும் வேணுக்கெல்லாம் செய்யலை, உனக்கு உதவி வேணும்னு தான் நினைக்கிறேன், நீ தான் அதை வந்து டீலுன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா.
வா போய் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தா பாஸும் அந்த அசிஸ்டண்ட்டும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சுல்ல, அந்த பசங்கள்லாம் சூப்பராக பண்ணாங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் சொல்கிறான், இது மாதிரி நீ நம்ம கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே இவர் சொல்கிறாரு, அவள் தான் நாளைக்கு வேலைக்கு வந்துடுங்கிறாருல, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ரோட்டில் வந்து ஹீரோயினும் நடந்து போயிட்டுருக்கத இவர் பாஸ் பார்த்துடுறாரு. என்ன நம்ம ஹீரோயினி மாதிரி இருக்குது, கூட இவன் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இவர் வந்து பேக் சைடு தான் பார்த்துட்ருக்காரா. அங்கே காட்டுறாங்க, ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோயின்கிட்ட, உன்னால தான் அந்த ரூமை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன், நீ வந்து நாளைக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா, அது எவ்வளோ பணம் தெரியுமா, எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, எவ்வளோ செலவு பண்ண தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினி வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போகிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹீரோயினியை இறுக்கமாக கட்டிப்பிடிச்சிக்கிறான். கட்டிப்பிடிச்சிட்டு ஹீரோயினியை மோந்து பார்க்குறான். மோந்து பார்த்துட்டு சொல்கிறான், நான் நினச்ச மாதிரி தான் உன்னோட ஸ்மெல் வந்து என்னை தொல்லை பண்ணவே இல்லை, மித்தவங்க எல்லாரோட ஸ்மெல்லுமே ஒரு அழுக்கி போன மாதிரி தான் எனக்கு இருக்குது, ஆனால் நீ அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயினையும் இவனை பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதான் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், இந்த ரொமான்ஸோட எண்டு ஒன்றை வந்து அள வைக்க போகுது, நம்ம போகிற அந்த பாதை சாவுக்கான மலர்களை மலர வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் 17 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ரோட்டுக்கிட்ட நின்றுட்டு இருக்கு. அங்கே வந்து போலீஸ்லாம் விசாரிச்சிருக்கப்போ அந்த காரில் ஒரு குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவள் அப்படியே அமைதியாக இருக்கா. தொடர்ந்து எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.